Maricón Cristi ஆவியோ வதைக்கப்பட்ட தேகமோ என் தேகமாவியாவையோ நன்றாய் குணப்படுத்தவோ. அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்த வாரத்தின் வழியாக, இந்த பரிசுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வழியாக நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக, அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக இந்த வழிபாட்டை நாம் இப்பொழுது தொடங்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த அந்தி சாய்ந்த தருணத்தின் வேளையிலே, குறிப்பாக இந்த பரிசுத்த வாரத்தின் வழியாக உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை போற்றவும், உம்மை வணங்கவும் இந்த நாள் எங்களுக்கு தந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. கடவுள் எங்களுக்காக பட்ட பாடையே இந்த பரிசுத்த வாரத்தின் வழியாக தியானத்தோடு நாங்கள் தியானிக்கும்படியாய், ஆண்டவரே, சிலுவை சுமப்புவதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றுமாய் எங்களுடைய உள்ளம் ஆண்டவர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைத்து எங்களுடைய உள்ளங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு எண்ணங்களாய் இந்த நாளிலே தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. இந்த வழிபாட்டுக்குள்ளாக ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர் சாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய சிந்தனையும் ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் பரிசுத்தத்தோடு பார்க்கும்படியாய் இந்த பரிசுத்த வாரத்தில் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் சாமி. பரிசுத்த மனதோடு சிந்தனையோடு இது ஆராதிக்க நாங்கள் ஆயத்தப்படுகிற போது கர்த்தர் எங்களை வழி நடத்தும் சாமி. இந்த தொழுகைக்குள்ளாக நாங்கள் பாடுகிற பாடல்களும் வாசிக்க போகிற ஆண்டவரே திருமுறை பகுதிகளையும், அதே போல் ஆண்டவரை செய்தி கொடுக்கிற ஆண்டவரை உங்களுடைய தாசர் வழியாகவும் எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. தொழுகைக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, வர முடியாமல் சூழல் ஏற்பட்டு இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்விலே உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் நீர் வழிநடத்தி இந்த வழிபாட்டு தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம் ஆண்டவரை போற்றும்படியாய் 228வது ஞான பாடலை பாடுவோம். பாடல் எண் 228வது பாடல், 228 part song number. Maricum Christi ஆவியோ வதைக்கப்பட்ட தேகமோ என் தேகமாவி யாவை
எனக்கு உயிர் தர கடவது. அவர் முகத்தின் வேர்வையோ கண்ணீர் அவஸ்தை துக்கமோ அந்நாளின் தீர்ப்பளிப்புக்கோ இப்பாவியை விலக்கவோ இயேசு கிறிஸ்து உமண்டை ஓது கை தேடும் ஏழையை நீர்பட்ட காயங்களிலே மறையோ நீர் என் மீட்பரே. ஏன் மரண அவஸ்தையில் நீர் என்னை தேற்றி மோட்சத்தில் நான் என்றும் உம்மை தொழவே வரவழையோ கர்த்தரே. நாம் பிரதான தெய்வ ஆராதனை முறைமை சுருக்கமாக இருக்கிற வரிகளை நாம் பாடுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கவிடற்றது முழுவதாண்டி சேர்ந்து நமது பாவங்களை கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள், நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையோ பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் ஆனவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவலரும் சிற்றோருமாய் இருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்றிறக்கத்தில் அளிக்கணும் புக வருகிறோம். அளவில்லாதிருக்கும் உள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு கொடுத்த முதுவரே பேரான குமார நிமித்தம் எங்களுக்கு இறங்கி பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் தீட்சிவினை சுந்தரித்துக் கொள்ளும்படி உம்மையும் சித்தத்திமையான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு கொடுத்து நிமித்தும் பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாம்படி அதிகாரம் கொடுத்து அவர்கள் தமது பரிசுத்த ஆவியை தந்தருள வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடினால் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கு கிருபை செய்தருளும். நாம் இந்த நாளுக்குரிய சங்கீத பகுதியை நாம் வாசிப்போம். சங்கீதம் 6ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 6. கர்த்தாவே, உமது கோபத்திலே என்னை கண்டியாதையும் உமது உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும். கர்த்தாவே, எனக்கு இரங்கும், நான் வாடி போனேன். கர்த்தாவே, என்னை குணமாக்கி அருளும். என் ஆத்துமா மிகவும் நடுங்குகிறது. எதுவரைக்கும் கர்த்தாவே? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உமது இரக்கத்தின் நிமித்தம் என்னை ரட்சியும். மரித்த பின் உம்மை நினைப்பவன் இல்லை.
பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? பெருமூச்சினால் இழைத்து போனேன், இரவெல்லாம் கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கி என் கண்களை நினைக்கிறேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று, என் பகைவர் அனைவராலும் அது குழியிலே விழுந்து போயிற்று. அக்கிரமக்காரரே எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் குரலை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் மன்றாட்டை ஏற்றுக்கொள்வார். சேர்ந்து படிப்போம். என் சத்தத்தை யாரும் நடங்குவார்கள், அவர்கள் பின்னாக தினத்தின் சடுதியில் வெட்டப்படுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகாயுகங்களாய் இருந்திரபடியே. ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். வாழ்வளிக்கும் திருவார்த்தைகளை வாசித்து கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் பரிசுத்தமான்களாய் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் கன்னிகையிடத்தில் பிறந்து பொன்னினாதின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரை மருத்துவ நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்ச்சியும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். மீண்டுமாய் கடவுளை மையப்படுத்தும்படியாய் 392வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 392வது பாடல். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகி தருண்டே. பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா. துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தா. கஷ்ட நஷ்டமுண்டானாலோ இயேசு கொண்டை சேருவோ. மோச நாசம் நேரிட்டாலோ ஜெப தூபம் காட்டுவோ. நீக்கு வாரி நெஞ்சின் நோய் பலவீனம் தாங்குவா. நீக்கு வாரி மன சோர்வை தீய குணமாற்றுவா. பலவீனமான
போதும் இரு வாசனமுண்டே வந்து ஜனம் சாகும் போது போகலிடம் இதுவே ஓப்பில்லாத பிராண நேசா ஓமை நம்பி நேசிப்போ ஆளவற்ற அருள் நாதா ஓமை நோக்கி கெஞ்சுவோ. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் இறை செய்தியை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர்கள் நம்முடைய அருமை அம்மா திருமதி ரிஜினா கலைவாணன் அம்மா அவர்கள் நமக்கு இறை செய்தியை கொடுப்பார்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் துயரையும் துதிக்கிறோம் ராஜா. உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், வணங்குகிறோம் ஐயா. எங்களுடைய துதி கன மகிமை எல்லாம் நம் ஒருவருக்கு மட்டுமே செலுத்துகிறோம் ராஜா. அடியாளை மறைத்து நீர் பேசும். உம்முடைய சிலுவை பாடுகளை பற்றி நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு இருந்து எங்கள் அடியாளை மறைத்து எங்கள் இருதயங்களை எல்லாவற்றையும் திறந்து கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. ஆமென். ஓகேங்களா? லெந்து காலத்திலே அடியாளை பேசும்படி அழைத்த என் தேவாதி தேவனுக்கு முதலாவது என் கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். நல்ல வாய்ப்பை கொடுத்த ஆயர் அவர்களுக்கும் சபை தலைவர்களுக்கும் சபை மக்களுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்காக இயேசு கிறிஸ்துவின் மரணங்களை பற்றி தியானித்து கொண்டிருக்கும் நாம் பரிசுத்த வாரமாகிய இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி அது இயேசு கிறிஸ்து தன் மரணத்தை குறித்து முன் அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தன் மரணத்தை எல்லாருக்கும் அறிவிக்கிற நாளாக இந்த நாள் நமக்கு பயன்படுகிறது. இதற்கு முன்னால் நம்ம பார்க்குறப்போ அந்த யோவான் 12ஆம் அதிகாரம் நம்ம பார்க்கலாம். இதனுடைய பின்பகுதியை பார்க்குறப்போ இயேசு கிறிஸ்து பஸ்காவுக்கு 6 நாளைக்கு முன்னால் பெத்தானியாவில் வர்றார். எதுக்காக வர்றாருன்னா லாசருவை உயிர்த்தெழுந்ததுனால லாசர் அவருக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க. ஏசு அப்பாவுக்கு தன்னுடைய வீட்டில் கொடுத்து ஒரு விருந்துக்கு கூப்பிட்றாங்க. அந்த விருந்துக்கு கூப்பிட்றப்ப தான் நம்ம எல்லாமே தெரியும். அந்த நலந்த தைலத்தை வந்து மரியாள் வந்து அவங்கள உடைத்து கால்களை பூசுவாங்க, கழுவுவாங்க. அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, யூதாஸ் காரியத்து எதுக்கு இந்த பணத்தை விரயம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்படும். அப்போது அந்த முதல் முறையாக அந்த இடத்துல அவர் வந்து அறிவிப்பார், என்னென்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத, என் மரணத்தை முன் குறித்து அவங்க செய்கிறாங்க ஆன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் முதலாவது சொல்வார். அதுக்கடுத்து பார்க்குறப்போ இயேசு வந்து அடுத்து குருத்தோலை பவனி போவாங்க. அதுக்கப்புறம் இன்றைய பகுதியில் பார்க்குறப்போ நமக்கு வந்து எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வந்து பின்பற்றது. இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு அந்த பவனியில் வர்றதை விட லாசருவை உயிரோடு எழுப்புனாரு. லாசருவை பார்க்குறதுக்காக இறந்து போன ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுறாருன்னா அந்த மனுஷனை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் எல்லாரும் நிறைய பேர் அந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெறுறாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. அப்போ பரிசேயர்கள் வந்து ஒரு அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, இதோ உலகம் அவனுக்கு பின் சென்று போயிற்று என்றார்கள். நம்ம எவ்வளோ தடை பண்ணுறோம், ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்து நசரேயனாகிய இவர் வந்து எல்லாத்தையும் வந்து முறியடிச்சிட்டு இவரை எல்லா மக்களும் பின்பற்ற மாதிரியே இருக்கிறாங்களே, உலகமே ஒரு பின்னால் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க சொல்லுவாங்க. அப்போது வந்து சில கிரேக்கர் நிறைய பேர் வராங்க. பட் அதில் இருக்கிற சில கிரேக்கர் வந்து பிலிப்பு கூட்ட வந்து சொல்லுவாங்க, என்னென்னா நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆசைப்படுறோம் அந்த சிலுவை பயணத்தில் சொல்லுவாங்க. அப்போ ஏன் பிலிப்புக்கிட்ட வந்து பர்டிகுலராக அவங்க சொல்கிறாங்க ஏன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, பிலிப்பு வந்து பெத்தானியா ஊரை சேர்ந்தவர். பட் பிலிப்பு, அந்திரேயா 2 பேருடைய பெயர்கள் வந்து கிரேக்க பெயர்கள்.
கிரேக்கவங்கள சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க கிரேக்க பெயர்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப மகா அலெக்சாண்டருடைய அப்பா வந்து அவருடைய பெயர் வந்து பிலிப்பு. அதனால் அந்த பட்டணங்களுக்கே அந்த பெயர்களை வைப்பாங்க. அதனால் இவங்க 2 பேருடைய பெயர்களை பார்த்த உடனே பிலிப்புக்கிட்ட வந்து கிரேக்கர்கள் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா கிரேக்கர் வந்து தத்துவ ஞானத்தை விரும்புகிறவங்க, அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவங்க நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து இயேசு கிறிஸ்துவே விசுவாசித்து அவங்கக்கிட்ட வந்து கேட்குறப்போ பிலிப்பு போயிட்டு அந்திரேயா கிட்ட சொல்லுவார். பிலிப்பும் அந்திரேயும் வந்து ஒரு நல்ல எப்படி சொல்வது, நல்ல ஒரு சீஷர்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க. இதில் இவங்க செய்கிற 2 காரியங்களை பார்க்குறப்போ ரொம்ப ஒரு வியக்கத்தக்க ஒரு காரியமாக இருக்கும். அந்திரேயா வந்து பிலிப்பு வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனேயே நாத்தானவேல்கிட்ட போய் ஆண்டவரை பற்றி சொல்வார். மேசையாவை பார்த்தேன். தன் கண்ட அதிசயமான மனுஷரை போயிட்டு ஒருத்தருக்கு அறிவிப்பாங்க. பார்த்த உடனே அறிவிப்பாங்க. நாத்தானவேல்கிட்ட போயிட்டு உடனே அறிவிக்கிற பணியை செய்கிறார். அதே மாதிரி வந்து அந்திரேயாவும் வந்து பேதுருவக்கிட்ட சொல்வார், இயேசு கிறிஸ்துவத்தர் வந்திருக்காருவா. இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட இவங்க 2 பேருமே கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பிள்ளைகளாக அந்த பிலிப்பும் அந்திரேயும் இருக்கிறாங்க. பிலிப்பும் அந்திரேயும் சேர்ந்து இயேசுவை போய் இயேசுக்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிரேக்கர்கள் உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க ஆன்னு சொல்கிறப்போ இன்றைய தலைப்பு அதுதாங்க இன்றைக்கி. அப்போது ஆண்டவர் என்ன சொல்வார், இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படி வேளை வந்தது. இதுவரையிலும் ஆண்டவர் வந்து அவருடைய மரணத்தை யார்கிட்டையும் டைரெக்டாக சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்வார், மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. இதுக்கு முன்னால் பகுதியை நம்ம பார்க்குறப்ப யோவான் 2:4, யோவான் 7:30, யோவான் 8:20 பார்க்குறப்ப என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த திராட்சரசம் மாத்திரப்போட சொல்வார், என் வேலை இன்னும் வரல. ஆனால் இந்த இடத்துல சொல்வார், என்னுடைய வேலை வந்தது, நான் மரணத்தை அடையிறதுக்குரிய நேரம் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்வார். அதுக்கப்புறம் திருப்பி அவர் சொல்வார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். எப்படி மிகுந்த பலனை எப்படி கொடுக்கும்? ஒரு தானியம் வந்து ஒன்று விதை போடுறப்போ ஒன்று மறிக்கும், அந்த விதை வந்து உயிரை விட்டுரும். அது இறந்த பிறகு அதுலேருந்து அது நிறைய பலன்களை கொடுக்கும், நல்ல கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு விதை வந்து செத்ததாக தான் அது உயிரோட. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம இழந்து போன மகிமை எங்கே இழந்து போனோம்? ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போயிட்டாங்க. நல்ல ஒரு ஆண்டவரோட உலாவை கொண்டிருந்த அவர்கள் வந்து ஆண்டவருடைய மகிமையை இழக்கின்ற இடமாக கீழ்ப்படியாமையின் மூலமாக மகிமையை இழந்துடுறாங்க. மகிமையை இழந்த உடனே அவங்க வந்து தன்னுடைய நிர்வாணத்தை உணர்றாங்க. ஓடி போய் அத்தியலையை எடுத்து தரிச்சு வந்து போட்டுக்கிறாங்க. அப்போது அந்த மகிமையை ஆண்டவருடைய தோட்டத்தில் வெளியே வந்துடுறாங்க. அந்த மகிமை இழந்து போன மகிமை தான் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்கறதுக்காக தான் அவர் இவ்வளோ பாடுபட்டு இங்கே வந்தாங்க. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்மை அந்த மகிமைக்குள் திருப்பி மறுபடியும் கொண்டு போகணுன்றது தான். அதுதான் நம்மளுடைய விசுவாசம், அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். இப்போ 2ஆம் வருகையில் நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுறப்போ எங்கே போகணும்? மகிமையில் போகணும். இன்றைக்கி வந்து அந்த மகிமையே நம்ம காணணும்ன்றது தான் நம்மளுடைய வாஞ்சியாக இருக்குது. அதுக்கடுத்து அவர் சொல்கிறப்போ, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனே அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். தன் ஜீவனை இப்போ இந்த வந்து உலகத்தில் நம்ம அந்த மகிமையை நம்ம அடையணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைல் நம்மளை எப்படி மாற்றணுங்கிறத நம்ம பார்க்கணும். பரலோக மேன்மையை துறந்து ஆண்டவர் பரலோகத்தில் நல்ல எவ்வளோ ஒரு தேவகுமாரனாக இருந்தவர் பரலோக மேன்மையை இழந்து இங்கே வராரு. இங்கே வந்து நமக்காக எவ்வளோ பாடுகள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தைகள் எல்லாம் தாங்கி நமக்காக தேவகுமாரன் மனுஷகுமாரனா வந்து பல பாடுகளை படுறாரு. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் படுறாங்க. நம்மளை மீட்டு எடுக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் இந்த சிலுவை மரணத்தை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வராரு. அப்போ அவர் வந்து, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்போ இவருக்கு ஊழியம் செய்தவர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்போ பவுலடிகளை நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையும் துறக்கிறார். அவர் வந்து ஒரு நல்ல கல்விமான், அவ்வளோ ஒரு நல்ல கல்விமான், நல்ல ஒரு செல்வந்தர், ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கிறவர். எல்லாத்தையும் திறந்து ஆண்டவருக்காக ஒரே நிமிஷம் தான் அவர் கூப்பிட்டாரு.
அந்த நிமிஷத்துலேயே அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டு வராரு. நல்லா இருந்தவர் தனக்காக ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் குப்பை தூசி என்று தள்ளிட்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் வரார். அவர் நமக்கு ஒரு நல்ல மாடல். பவுலை போல எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவருக்காக போய்க்கணும். அதே மாதிரி 12 சீஷர்களையும் நம்ம பார்க்கலாம். 12 சீஷர்களும் தன்னுடைய லைஃப் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வர்களாக வராங்க. அதுக்கடுத்து பார்க்குறப்ப பழைய ஏற்பட்ட காலங்களில் தீர்க்கதரிசிகளோட பார்க்கலாம். நம்ம தீர்க்கதரிசிகள் எல்லாருமே தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதில் பல பாடுகளை தீர்க்கதரிசிகள் பட்டிருக்காங்க. நம்ம பார்க்குறப்ப நிறைய அந்த சிறிய தீர்க்கதரிசிகளாகட்டும் பெரிய தீர்க்கதரிசிகளாகட்டும் எல்லாம் ஆண்டவருக்காக பல பாடுகளை பட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்க. ஆனாலும் மக்கள் மனம் மாறவில்லை. காரணம் செழுமை, நல்ல லக்ஸூரியஸ் லைஃப், நல்ல கம்ஃபர்ட் ஜோன். அப்போ ஆண்டவரை நினைக்க முடியாது நம்மளால். நம்ம எப்பயுமே நல்லா நம்ம யோசித்து பாருங்க. நமக்கு நல்லா எல்லா சுகம் பெல்லாம் எல்லாம் இருக்கிறப்போ நமக்கு நினைக்க தோணாது. ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா உடனே அப்பான்னு ஃபுல் சரண்டர் ஆகிடுவோம் நம்ம. அந்த மாதிரி நமக்கு செழுமையாக இருக்கிற கொடுத்த கடவுளை நம்ம நினைக்கணும். எப்போ நினைக்கணும்னா நமக்கு நல்லா வாழ்கிறப்ப ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணுன்றது தான் ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார். அதே மாதிரி ஒரு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு கூட தான் இருப்பான். இப்போ ஒருத்தர் ஒரு டாக்டர் வேலை செய்கிறாருன்னா டாக்டர் ட்ரைனிங் படிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் ஸ்கூலில் டீச் பண்ண முடியாது. அவர் மருத்துவமனையில் தான் அவருக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அவர் இருக்கணும். ஒரு ஆசிரியர்னால் அவர் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணணும், ஸ்கூலில் தான் டீச் பண்ணணும். அவர் படித்தது காரணம் தான். அப்போ ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக தான் யார்கிட்ட இருக்கணும்? அவர் பின்னால் தான் இருக்கணும். ஆண்டவருக்காக தான் நம்ம அவர் பின்னால் அவருடைய கட்டளைகளை அவருடைய போதனைகளை தான் நம்ம பின்பற்றுவதாக நம்ம காணப்படணும். அப்புறம் எனக்கு இப்பொழுது என் அப்போ அதெல்லாம் சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணுவாங்க. கடவுள் ஒரு நல்லா யோசித்து பாருங்கள். ஒருத்தர் மரண தருவாயில் இருப்பாங்க. மரணம் சிலுவை மரணம் சபிக்கப்பட்ட அந்த மரத்தில் தொங்க போகிற மனுஷர் இந்த மாதிரிலாம் இப்போ ஒருத்தர் வார்த்தை பேசுகிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு மனசில் வேதனையோடு அவர் பேசியிருப்பார். நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்ம போகிறப்போ நமக்கு தெரியும். அப்போ அந்த அவ்வளோ வேதனை பாடுகளில் அவர் இவ்வளோ பேசுகிறார், இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார், இவ்வளோ போதனைகளை மக்கள்கிட்ட கொடுக்குறார், என்னை பின்பற்றிவாங்க. அப்போ கடைசி நிமிஷத்தில் கூட அவர் இவ்வளோ போராடுறார். அப்போ அவர் சொல்வார், இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையில் என்ன ரட்சியம் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காக இந்த வேலை வந்தது. அதே மாதிரி நம்ம குட் ஃப்ரைடே அன்றைக்கி பார்க்குறப்ப 4வது வாரத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு ஏலி ஏலிலாமா சபக்தானின்னு சொல்லுவாங்க. எப்போ ஏன் என்னை கைவிட்டீங்க? இந்த பாத்திரம் என்னை விட்டு கெத்செமனே தோட்டத்தில் ரத்தம் வியர்வையாக மாறுறப்போ சொல்லுவார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொண்டு வா, நீங்கோ, ஆனாலும் உம்முடைய சித்தம். நான் வந்ததே அதுக்காக தான். பிறக்கிறப்பே தெரியும் நான் மரணம் தான் இருக்க போகிறேன், இப்போ பாவப்பட்ட மக்களை மீட்டெடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு மனுஷனா ஒரு மரணத்தை நோக்கிறப்ப உண்மையிலே நமக்கு எல்லாருக்குமே பயம் வரும். சின்ன ஒரு நெஞ்சில் லைட்டாக ஒரு வழி எடுத்த விட எந்நேரமாக இருந்தாலும் உருண்டு பிறண்டு இருக்கிறவங்களெல்லாம் எழுப்பி கொண்டு என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போடுன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் உடம்புல. அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ ஆண்டவரும் அந்த மரணத்தை சந்திக்கிற நேரத்தில் சொல்கிறார், கலங்குறேன் நான், இந்த பாடு என்னத்துக்கு, ஆனாலும் நான் இதுக்காக தான் வந்தேன், இந்த உம்முடைய சித்தம்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பிதாவானவர்கிட்ட சொல்லுவார். அப்போ அந்த கடவுள்கிட்ட தான் அப்பா கிட்ட அவர் சொல்லுவார், ஒரு குழந்தை ஒரு கஷ்டம் வர்றப்போ, அப்பா எனக்கு இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து அவர் பிதாக்கிட்ட சொல்லுவாங்க, பிதாவே முந்த நாமத்தை மகிமைப்படுத்தும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன் ன்ட்டு அவர் சொல்லுவார். அந்த வேதனை பாருங்கள் அந்த மரண இதில். அப்போ பிதாவானவர் ஆன்சர் பண்ணுறார், மகிமைப்படுத்தினேன், இது வரைக்கும் மகிமைப்படுத்திருக்கிறேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. இன்னும் நான் அவனை மகிமைப்படுத்துவேன், இப்போயும் மகிமைப்படுத்தின்னு இருக்கேன், இன்னும் ஒன்று நான் மகிமைப்படுத்துவேன் என்ற ஒரு வானத்துலேருந்து ஒரு சத்தம் வருது. அப்போ அங்கே சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் இதே மாதிரி சத்தத்தை நம்ம சீனாய் மலையில் கூட கேட்போம். மக்கள் ஐயோ கடவுள் ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க மாட்டோம், மோசே நீங்கள் மட்டும் என்கிட்ட பேசுங்க, கடவுள் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு அந்த சத்தங்க நம்மளால் கேட்க முடியாது இருக்கு. அப்போ இவங்க மக்களும் பயப்பு, ஏன்னா இடிமுழக்க மாதிரி இருக்குது அந்த சத்தம், மகிமைப்படுத்துவேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன்ற சத்தம் கேட்குது, இது என்ன இடிமுழக்கமாக இருக்குது, இல்லை இது தேவதூதர் அவரோட பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ கடவுள் ஏசப்பா சொல்லுவாங்க அவங்கள நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தமாக உண்டாகலை, உங்கள் நிமித்தமாக உண்டாச்சு. அந்த சத்தம் உங்களுக்காக உண்டாச்சு, எனக்காக உண்டாகலை. அந்த சத்தம் எனக்காக உண்டாகலை, உங்களுக்கு நிமித்தம். ஏன்னா நீங்கள் நான் எவ்வளோ அனுபவிச்சு எவ்வளோ அற்புதம் செய்தேன், அதிசயம் செய்தேன், உங்களுக்காக எவ்வளோ பாடுபடுறேன், ஆனாலும் நீங்கள் என்னை நம்பலை, என்னை விசுவாசிக்கலை, என் பாதையை நீங்கள் பின்பற்றலை.
அப்போ ஆண்டவர் பிதாவானவரே சொல்கிறாரு என்னென்ன மகிமைப்படுத்துவேன், இந்த சத்தம் உங்களுக்காக தான். என் பிள்ளைய நான் கண்டிப்பாக மகிமைப்படுத்துவேன். என் பிள்ளை பிறந்தாரு, மரிச்சாரு, அவரை அடக்கம் பண்ண போகிறாங்க, அவர் 3ஆம் நாள் அவரை உயிர்த்தெழு வைப்பேன். அந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார், அதுதான் அவரை மகிமைப்படுத்துவேன். அந்த வேலை தான் வந்தது. அப்போ அந்த 3ஆம் நாள் தன்னுடைய மகனை எப்படி அவர் வந்து உயிர்த்தெழ வச்சு அந்த அதாவது இழந்து போன மகிமையை பெற்றுக்கொண்டாரோ, அதை போல நீங்களும் நானும் நம்முடைய மரணத்துக்கு பின் வாழ்க்கையில் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை தான் கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது, ஆனால் நமக்கு உண்டு. கண்டிப்பாக ஆண்டவருக்குள்ளே நம்ம மரிச்சா, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நாம் கண்டிப்பாக மரணத்திற்கு பின் பிதாவானவர் தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி மகிமைப்படுத்தி 3ஆம் நாள் உயிர்த்தெழ வச்சாரோ, அதே போல் உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் கண்டிப்பாக உயிர்த்தெழ வைப்பார் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள் மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நம் பெயர் கிறிஸ்தவர்களாக காணப்படும். சும்மா கோயிலுக்கு போகிறோம், காணிக்க போகிறோம், பேப்டிஸ்ட் எடுக்கிறோம், நோ யூஸ். அந்த நம்பிக்கை, அந்த சுவிசேஷம் தான் அறிவிக்கப்படணும். உங்களுக்கும் என் மேலே உள்ள கடமை கட்டளை என்னென்னா, இந்த சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். எதுக்காக வந்தார்? நம்ம மீட்கிறதுக்காக வந்தார். உங்களுக்கு எனக்கு தெரியும், இங்கே உட்காரோம் கேட்குறோம். பட் தெரியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்களே, அந்த மக்களுக்கு யார்? அவர்களுக்கு கணக்கு நீங்களும் நானும் தான் கொடுக்கணும். அப்போ நம்ம அந்த அவங்களுக்கு கணக்கு கொடுக்குறவங்கள நம்ம காணப்படும். அடுத்து வந்து இந்த உலகத்துக்கு இப்போது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறமாக தள்ளப்படுவான். நான் பூமியில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து இழுத்துக்கொள்வேன். நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். நான் வந்து சொல்கிறப்போ இந்த உயர்த்தப்பட்ட போது நான் எப்படி ஆண்டவருக்குள்ளே மேலே உயர்த்தப்பட போகணும், அப்போ நீங்கள் என்னை நோக்கி பார்ப்பீங்க. அந்த உயர்த்தப்பட்ட என்ற வார்த்தை வந்து நம்ம பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மோசே வந்து மரத்தில் தூக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தை பார்க்குறப்போ மரணத்தை சந்திக்கலை. யாரும் மரணத்தை சந்திக்கலை. அந்த பாம்பு மரணத்தில் இருக்கிற நிலையில் இருக்கவங்க அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்குறப்போ அவங்க உயிரடைகிறாங்க. அதை போல் நான் உயர்த்தப்படும் பொழுது இந்த சிலுவை மரத்தில் நான் எப்படி தொங்குறனோ அந்த நிலைமையை நீங்கள் வந்து பார்க்குறப்போ கண்டிப்பாக நீங்களும் உயர்த்தப்படுவீங்க. உங்களுக்கு அந்த மரணமே கிடையாது. உலகத்தில் மரணமே நித்திய ஜீவன் தான் நமக்கு உண்டு. நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற இந்த உலக மரணமே நமக்கு நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அது நான் உயர்த்தப்படும்படி சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து சில கேள்விகள்லாம் நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்னென்றைக்கும் இருக்கிறார் என்ற வேதத்தில் சொல்லி இதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்கிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார்? எவ்வளோ ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்கக்கிட்ட சொல்கிறாரு, யூதர்கிட்ட சொல்கிறாரு, நான் தான் கிறிஸ்து, நான் தான் மேசியா, நான் தான் மேசியா, நான் தான் மேசியா. ஓகேன்னு யாரும் காதில் விடுற மாதிரி நம்புகிற மாதிரி இல்லை. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் நமக்கு எத்தனை பேரை சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம இந்த சிறிய தீர்க்கதரிசிகள் பெரிய தீர்க்கதரிசிகள் பற்றி நம்ம பார்க்குறப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம அந்த டீப்பாக படிக்கிறப்போ ரொம்ப நாளுக்கும். அதாவது ஓசியா வந்து ஃபஸ்ட்டில் வருவார். அவர் வந்து ரொம்ப அன்பாக சொல்லுவார், அப்பா இப்படிலாம் செய்யாதீங்க, ஆண்டவருக்குள்ளே வாங்க, பாவம் செய்யாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, ரொம்ப அன்பாக சொல்லுவார். யாரும் கேட்கல. அடுத்து யோவேல் வருவார். யோவேல்கிட்ட சொல்கிறப்போ அவரும் சொல்வார், என்னது பாவம் பண்ணிட்டீங்களா, வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டீங்களா, பரவாயில்லையா, வஸ்திரத்தை கிழிச்சு அடுத்து இன்னொரு வஸ்திரம் வாங்கி போகிற, ஆனால் உங்கள் இருதயத்தை கிழி. அழகாக சொல்லுவாங்க யோவேல், உங்கள் இருதயத்தை கிழி, அப்போ தான் உனக்கு ரட்சிப்புகள் வரும், பாவம் உனக்கு மன்னிக்கப்படும். அதுக்கு அடுத்து வர தீர்க்கதரிசி ஆமோஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் வந்து ஒரு கண்டித்து உணர்த்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுவார். அப்போ அந்த அமர்சியா என்ற ஒரு ஆசாரியர் வந்து இவர் வந்து யூதாவிலேருந்து இஸ்ரேவேலுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அப்போது நீ வந்து இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லாத, உன் நாட்டுக்கு போ, அங்கேயே தீர்க்க தரிசனம் சொல்லி அங்கேயே போய் நீ சாப்பிட்டு உன் பொழப்ப நடத்திக்கோ, இங்கே வந்து சொல்லாத, இது வந்து ராஜா வாழ்கின்ற நகரம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறப்போ அவர் சொல்லுவார், இங்கே பார், நான் வந்து தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசியோட பிள்ளையும் கிடையாது, என் ஜெனரேஷனும் தீர்க்கதரிசனம் சொல்கிறோம் கிடையாது. நான் பாட்டுன்னு அத்திப்பழத்தை எடுத்துக்கிட்டு நான் பாட்டு ஆடு மாடை மேய்ச்சிருக்கிறப்ப ஆண்டவர் என்னை அழைச்சார், போய் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதை சொல்லு, சொல்கிறேன், ஏற்றுக்கலாம் போ, உனக்கு தண்டனை உண்டு, மனம் திரும்பினேன்னா உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, மனம் திரும்பலைன்னா உனக்கு பாவ மன்னிப்பு கிடையாது, டைரெக்டாகவே சொல்லுவார். பார்த்துங்க, அவர் வந்து ரொம்ப கண்டித்து உணர்த்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுறார். அந்த புக்கை படிக்கிறப்போ உண்மையில் நமக்கு ரொம்ப பயமாகவே இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப அந்த பாவத்தினோட தண்டையை படிக்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப கண்டித்து உணர்த்துகிறவா இருப்பார். இப்படியெல்லாம் பட்ட தீர்க்கதரிசிகளெல்லாம் நான் அனுப்பி கூட நீங்கள் என்னை நம்பலை, எவ்வளோ ஒரு வேதனையாக அவர் சொல்லுவார் பாருங்க. அப்போது ஆனால் நம்மளுடைய காரியம் நம்ம பார்க்குறப்போ நம்ம எல்லாரையும் ஆண்டவரை காணாமல் விசுவாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்.
நம்மெல்லாம் ஆண்டவருடைய, ஏன்னா நம்மளுடைய மகிமை எங்கே இருக்குது? நமக்கு காணப்படுகிற மகிமை இதில் இருக்குது. நம்ம மகிமை நம்மக்கிட்ட வேறு எங்கேயுமே இல்லை. இந்த வேத புத்தகத்தில் ஒரு வார்த்தையிலையும் ஒரு லைன்லேயும் நமக்கு மகிமை இருக்குது. இந்த மகிமை நம்ம கையிலே இருக்குது. இந்த மகிமையை நம்ம தினம் ருசிக்கிறப்ப, அதை நம்ம அனுபவிக்கிறப்ப கண்டிப்பாக நமக்குள்ள அந்த மகிமை கிடைக்கும். இந்த வேத வாசனத்தை ஒரு வசனத்துலேயும் நமக்கு கிடைக்கும். அந்த ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அந்த ஒளி எது? இந்த பார்க்குறப்ப ஒளி யார்? நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன், நான் தான் ஒளி, நானும் பிதாவும் இருக்கிற ஒளியாக இருக்கிறோம், உங்களுக்கு என்னில் பிரகாசிக்கிறவன். இப்போ அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, இந்த கொஸ்டின் வரும், யாருன்ட்டு கேட்குறப்போ இயேசு கிறிஸ்து தான் ஒளியானவர். அவர்கிட்ட அந்த ஒளி. இப்போ நீங்கள் மெயின் ரோட்டில் போய் நம்ம ரோட்டில் போகிறப்போ அந்த ரெட் லைட் ஒன்று இருக்குங்க. அந்த ரெட் லைட்டு அமைதியாக தான் இருக்கும். அந்த நம்ம லைட் மேலே அதை ஃபோக்கஸ் பண்ணுறப்போ அந்த லைட் வந்து பிரகாசிக்கும். அந்த ரெட் லைட் நல்லா பிரகாசினே இருக்கும். அந்த லைட் மேலே படுறப்ப பிரகாசிக்கும், லைட் படலைன்னா நின்றுடும். அப்போ இயேசு கிறிஸ்து ஒளி. அந்த ஒளி நம்ம மேலே, நம்ம தான் ரெட் லைட்டுங்க. அந்த ரெட் லைட் மேலே படுறப்போ அது பிரகாசிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆண்டவர் இருக்கும் வரை அந்த லைட் நம்மக்கிட்ட, அந்த சார்ஜபிள் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம பிரகாசம் தான் இருப்போம். அப்போ ஆண்டவர் இப்போ நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்ம கூட இருந்தப்போ அந்த லைட்டை நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்ம பிரகாசமாக இருக்க வேண்டியும். அப்போ தான் நம்ம மோட்சத்துக்கு, இந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகக்கூடியவர்களாக நம்ம காணப்படுவோம். அதான் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்றார். இவைகளை சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். ஆண்டவர் அந்த எல்லா காரியங்களையும் சொல்லிட்டு அவங்கள விட்டு மறைகிறார். அடுத்து அவரை இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவை எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய பிரியம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி அப்பயே சொல்லியிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுது. ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லுவாங்க, அவர்கள் கண் இருந்தும் காணாமலும், காதிருந்தும் கேளாமலும், இருதயம் இருந்தும் உணராமலும் இருக்கிறாங்க. ஏன்னா நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்கும். அந்த இருதயம் உணரலைன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, இருதயம் கொழுத்து இருக்குது. பைபிளில் சொல்கிறாங்க. வேதாகம் வந்து அதே மாதிரி அந்த யோவான் ஸ்நானம் சொல்ல, விரியன் பாம்பின் குட்டிகளே அப்படி கூட சொன்னாலும் அவர்கிட்ட வந்தாங்க. அதே மாதிரி ஆமோஸும் வந்து மாடுகளேன்னு கூப்பிடுவார் மக்களை. இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி கூட அவங்க வந்து இது பண்ண ஆண்டவருக்குள்ளே வரல. அப்போ ஏசாயா தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இந்த காரியங்கள் நடைபெறுது. அதுக்கடுத்து பார்க்குறப்ப அவருடைய அதிகாரிகளும் நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசித்தாங்க. அதிகாரிகளும் ஆண்டவர் விசுவாசித்தாங்க. ஆனால் அவங்கள ஜப ஆலயத்திலிருந்து புறம்பாக தள்ளப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து ஆண்டவரை அறிக்கை செய்யாதவர்களாக காணப்படுறாங்க. அப்போ அவர்கள் தேவனால் வருகிற மகிமையை காட்டிலும் மனுஷனால் வருகிற மகிமையை தான் அவங்க பெருசாக நினைக்கிறாங்க. என்னை கண்கிறவன் என்னை அனுப்புறவன் காண்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன், ஆனால் யார் அது நம்ப மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க, மனசுல இருக்கிறாங்க. இரவில் போய் எத்தனையோ பேர் ஆண்டவரை பற்றி கேட்குறாங்க. நம்ம பார்த்துருக்குறோம். நிற்கிறது நிறைய நூற்றுக்கு அதிபர்கள், போதகர்கள் எல்லாம் போய் இது பண்ணுறாங்க. ஆனாலும் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு மனசுக்குள்ள ரகசிய கிறிஸ்தவர்களாக காணப்படுறாங்கன்னு சொல்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கேட்டு விசுவாசியமாக போனால் அவனை நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். ஒருவன் என்னுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்காமல் போனால் நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். ஏன்னா நான் இப்போ நியாயம் தீர்க்க வரல. என்னுடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் நான் நியாயம் தீர்க்க வரல. நான் எதுக்காக வந்துக்கிறேன்? உங்களை மீட்டெடுக்கிறதுக்காக வந்துக்கிறேன். என்னோட உங்களிடத்து இழுத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் ஒரு நாள் வருவேன், செகண்ட் கம்மிங்கில் ஒரு நாள் வருவேன். அன்றைக்கி நான் நியாயம் தீர்க்க வரேன். நான் நியாயம் தீர்க்க வருவேன். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, தேவாதி தேவனாக நான் வருவேன். சிங்காசனத்தில் வீட்டு இருப்பேன். அங்கே வந்து உங்களை நியாயம் தீர்ப்பேன். இப்போ உங்களை நியாயம் தீர்க்கிறது யாருன்னா என்னுடைய வசனம். என்னுடைய வசனம் தான் உங்களை. ஏன்னா இந்த வசனம் வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் காணப்படுகிறது. இந்த இருக்குளம் கருக்குள்ள பட்டயம் வந்து யாருக்கிட்டையும் இதுப்பெல்லாம் பாவப்படுறதெல்லாம் பார்க்காது. அப்படிப்பட்ட காரியங்களை அப்புறம் அதே மாதிரி ஆண்டவர் சொல்வார், நான் சுயமாக பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே கட்டளையிடுறாரு. நான் பிதா என்ன சொல்கிறாரோ அந்த பிதா சொல்கிறத மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன். நான் என் சுயமாக எதையுமே நான் சொல்லுறேன்னு சொல்கிறேன். இந்த நேரத்தில் நான் மகிமை ஆண்டவர் மகிமை அடைகிறாரு. அவர் அடைந்த மகிமையை நாமும் அடைய அந்த செகண்ட் கம்மிங்கில் நாம் ஆண்டவரோட நியாய தீர்ப்பில் அவருடைய வலது பக்கத்தில் எடுத்துக்கொள்ளப்பட தகுதிகள், அடிப்படைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப முதலாவது ஆண்டவர் சொல்கிறது, தன் ஜீவனை நேசிக்கிறவன் மகிமையை இழந்து போவான். தன் ஜீவனைன்னா அப்போ நம்ம உயிரை நம்ம நேசிக்காத இருக்க முடியுமா? கிடையாது. உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம அதிகமாக உலக பிரகாரமான காரியம்னா நமக்கு சாப்பிட்றோம், எல்லா தேவைகளும் பண்ணுறோம், தேவை மஸ்ட்டு, பணம் தேவை அளவுக்கு. அது ஆண்டவருக்கு மேலே அது தேவையாக இருக்குது. எந்த காரியமே, உலக உறவுகள், மற்றபடி நம்ம வசதி வாய்ப்புகள், பதவிகள் எல்லாமே ஆண்டவருக்கு கீழே தான் இருக்கணும். ஆண்டவரோடுக்கு மேலாக நம்ம எதையுமே வைக்கவே கூடாது. அப்போது தன் ஜீவனை நேசிக்கிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும்.
தன் சிலுவைன்னா ஆண்டவருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ வேதவசனத்தில் அதன்படி நடக்கணும். இதுக்கு நமக்கு முக்கியமானது என்னன்னு சொல்லி, அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல மடங்கு உண்டு. பல மடங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இருந்தோம்னா நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சுச்சுவேஷனை பார்க்கவே கூடாது. சுச்சுவேஷன்லாம் கடந்து வந்தவங்க நமக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம போய் அவரை பிடிச்சிக்கிட்டோம், நமக்கு எல்லா காரியங்களும் ஆண்டவர் நமக்கு எல்லாம் வெற்றிகரமாக செய்வார். கஷ்டம் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து மலர்படுக்கை கிடையாது, முள்படுக்கை தான். ஆனாலும் அந்த முள்படுக்கையை தாங்குற சக்தி காட்டத்தி மரத்தில் அழகாக ஏறினார் சகேயு. காட்டத்தி மரம் என்ன அப்படி முழுக்குனா இருக்குங்க, நல்ல முள்கள் கொண்டது தான். அந்த முள்கள் கொண்டதில் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே மேலே போய் ஏறி உட்காந்துக்கிறாரு, முள்ளில் போய் உட்காராரு. அவர் யார்? ஒரு டாக்ஸ் கலெக்டரு, பெரிய பணக்காரு, பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தவர். ஆனால் ஆண்டவரை காண வேண்டும் என்று வராரு. அவர் அத்தி மரத்துக்கு மேலே ரட்சிக்கப்படுறாரு, அத்தி மரத்துக்கு கீழே ரட்சிக்கப்பட்டவர்னு பார்க்குற நிக்கதேவம். அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக வந்து அந்த ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. அப்போ அதை போல் நமக்கு 1000 தான் இருந்தாலும், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், ஆண்டவரை நம்ம முதன்மையாக வைக்கிறப்போ, அவர்கிட்ட கேட்டு செய்கிறப்போ நமக்கு எல்லாமே கண்டிப்பாக வெற்றி தான் நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஆண்டவரை காட்டிலும் மேலானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினைக்கணும். அதான் உண்மை. ஆண்டவரோட மேலானது ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். எல்லாமே இன்னைக்கு நான் நின்று இங்கே பேசி இந்த மூச்சு இழுத்து விட்டுனுக்கிறேன்னா அது ஆண்டவருடைய மூச்சு. யார் கொடுத்ததுங்க? எங்கள் அப்பா அம்மா கொடுத்த மூச்சா? இது கிடையாது. ஆண்டவர் கொடுத்தாரு நமக்கு மூச்சு. முழுத்து விடுறதுக்கு மண்ணால் செஞ்சு அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்ம மூக்கில் ஓதுனார். அவர் ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுக்குற அவர் அப்படிப்பட்டவரை அவர் தான் நமக்கு மேன்மையானவர் அப்படி நம்ம நினைக்கணும். அப்புறம் அவருக்குள் அவர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவர் போதனையை கை கொள்ளணும். நம்ம எப்பயுமே வந்து மற்றவர்கள் பார்க்குறப்போ இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லணும். இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, இவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க, ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அவங்க வந்து சண்டையெல்லாம் விட மாட்டாங்க, சண்டை போடுறவர்கள் கூட சமாதானம் பண்ணி வைப்பாங்க. அவங்க தான் கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்ட நற்சாட்சி, நல்ல ஒரு விட்னஸ் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இன்றைக்குமே இந்த உலகத்தில் வாழ்வுகளாக இருக்கணும். எப்போ கடவுளுக்குள் நம்ம இருக்கிறப்போ இத்தனை குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கும். அதே மாதிரி தேவனுடைய திட்டம் என்னன்றது அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவர்களாக நம்ம என்றைக்குமே கைப்பற்றுவர்களாக நம்ம காணப்படணும். அதுக்கடுத்து பார்க்குறப்ப இதுதான் ரொம்ப அழகாக வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வார். கண்ணியினுடைய மறியில் ஏசாயா 49:7 பார்க்குறப்போ கர்த்தரின் அவருடைய வயிற்றில் ஒரு கன்னி மரியாள் வயிற்றில் குழந்தை பிறக்கணும். யார்? மரியாளினுடைய அந்த மேசையா தான் ஆன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லுவாங்க. அந்த வசனம் வந்து அதில் தான் அவர் சொல்லுவார், இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லுவார். அப்போ அந்த கருக்குள்ள பட்டயம் வந்து நம்ம வந்து வசனம் வந்து நம்மளை வந்து உருவ குத்தும். சிமியோன் சொல்லுவார், உங்களை வந்து ஒரு பட்டயம் குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போது அந்த வேத வசனம் வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது யாரையும் எதுவுமே பார்க்காது ன்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறு. அதுவும் நமக்கு இன்றைக்கி வேதாகம போர்ஷன் நமக்கு காணப்படுகிறது. அதே மாதிரி தாவீது, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தாவீது 70ஆம் சங்கீதம் நம்ம பார்க்குறப்போ அவர் சொல்லுவார், இங்கே பாருங்கள், நான் முதிர் வயதில் இருக்கிறப்போ என்னை வாலிபத்தில் நான் உங்ககிட்ட நல்லா ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். அதே மாதிரி முதிர் வயதில் என்னால் உங்களை வந்து நினைக்க முடியாத போகிறப்ப கூட என்ன கைவிட்டுறாதீங்க. நான் பாதாளத்தில் இருந்தாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் வானத்தில் போட்டாலும் எங்கே போனாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, எப்பயுமே நான் உங்களை வணங்கிட்டு இருக்கேன். அதனால் எப்பவுமே நான் ஜீவன் உள்ளவரை நான் உங்களை நினைக்கிறவர்களாக நான் வாழ வேண்டும், உண்மையை மட்டுமே பின்பற்றணும், உண்மையுடைய பிள்ளையாகவே நான் இருக்கணும்னு தாவீது நமக்கு ஒரு மாடலாக நமக்கு சொல்லப்படுறாரு. அடுத்து சொல்கிறப்போ அது நமக்கு கொரிந்தியர் பார்க்குறப்போ உலக ஞானம், அதாவது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. சிலுவையை பற்றி பேசுகிறவங்க, சிலுவையை தியானிக்கிறவங்க, சிலுவையை உட்காந்து கேட்குற நம்ம எல்லாருமே பைத்தியமாக தான் காணப்படுவோம். யாருக்கு? உலகத்தாருக்கு. ஆனால் ரட்சிப்படைகிற உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலன். தேவ பலன்னா என்ன? தேவ பலன் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும். இந்த உலகம் எத்தனை பேர் எவ்வளோ நம்மளை பகைச்சாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு, அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்குற அளவுக்கு ஞானம் ஆண்டவரை கொடுப்பார். அதுதான் தேவ பலன். அதுக்கடுத்து அந்த தேவ பலன் வந்து நம்ம சத்தியத்தினுடைய பாதையில், ஏன்னா அவர் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், அந்த வழி நமக்கு காட்டுவார். நம்ம சத்தியம் நமக்கு அந்த ஜீவனை கொடுப்பார், உயிரை கொடுப்பார். அப்போ அப்படிப்பட்ட சத்தியத்தை கொண்டு ரட்சிக்க பயன்படும் இந்த தேவ பலன். நமக்கு ரட்சிக்க அழகாக பவுலடிகள் சொல்வார், நம்ம ரட்சிக்க பயன்படும், சுகமாக்க பயன்படும், பாவத்தை விட்டு நமக்கு நீக்கிறதுக்காக இந்த தேவ பலன் நமக்கு பயன்படும். இப்படிப்பட்ட தேவ பலத்தை நம்ம வந்து சிலுவை பற்றிய உபதேசத்தை, நம்ம சிலுவை பற்றி இப்போ அந்த 2 டேஸில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனாக இருக்குது. இந்த தேவ பலத்தை நம்ம மட்டும் வச்சுக்காம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்த கட்டளையாக இருக்குது. அப்படி நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம எப்பயுமே கடவுளை வந்து நம்ம நினச்சி அவரை நோக்கி பார்க்குறப்போ கடவுள் நமக்கு வந்து எப்பயுமே வந்து
உதவி செய்வார். அவர் சிலுவையில் மறைஞ்சு அவருக்கு கீழே சிந்தின ஒரு சொட்டு ரத்தத்துக்கும் நமக்கு அவருக்கு உண்மையுள்ளவர்களாக அவரை நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறவர்களாக வாழ கடவுள் நமக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் கீதம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம். வானமகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலை திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதாம் அருளும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்தம் பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். ஆமாம் ஆண்டவரே, இந்த சத்திய வேதனத்தை எங்களுக்கு மகிமையாக எங்கள் கைகளே கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த மகிமையான சத்திய வேதத்தை நாங்கள் தியானித்து அதன் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து மற்றவர்களுக்கும் அது பயன்படக்கூடியதாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கணிக்கொடுக்கிற வாழ்க்கையாகவும் சாட்சியொழியாகவும் வாழ எங்களுக்கு கிருபை செல்ல வேண்டும் கர்த்தாவே. ஆமீன். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை எண்ணியே சீருஷ்டியோ, நிலவரமான ஆவியே உள்ளத்திலே புதுப்பியோ. உமது சமூகத்தில் என்று என்னை தள்ளி விடாதிரோ. உமது பரிசுத்த ஆவியே என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது ரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யோ. சிறப்பு ஜபத்தின் உள்ளாக ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த கடவுளே, இந்த ஆண்டவரே சிறப்பான ஜபத்தின் வழியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட திரு பிரபாகரன் சன்னாப் ராஜசேகர் ஆண்டவரே, அவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். சேத்துப்பட்டு வட்டத்தின் அவருக்கு விபத்தினாலே அடிபட்டு இப்பொழுது ஆண்டவரே மருத்துவமனையிலே தன் கண் விழிக்காமல் ஆண்டவரே தன் சுயநிலையில் இழந்த நிலையில் இருக்கிற இந்த சமயத்திலே கர்த்தாவே அவருக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க ஆண்டவரை வந்திருக்கிறவரை உம்முடைய கண்ணோக்கி பாரும் சுவாமி. கர்த்தர் அவருக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க சுவாமி. உம்முடைய கரத்தினாலே அவருக்கு இப்பொழுது டாக்டர் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் வழியாக உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் காண்பிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கரத்தினாலே அவர் கண் விழித்து உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கிற ஒரு வாழ்வை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நாம் மீண்டுமாய் கடவுளை மையப்படுத்தும்படியாய் 591வது பாடலை நாம் பாடுவோம். பாவிக்கு புகழிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே என்கிற பாடலுக்கு முன்பாக காணிக்கை எடுப்பவர்கள் நம் மத்தியில் இருக்கிற அருமை சர்மி காந்த்ராஜ் அவர்களும் அதே போல் ஞானகீதா டீச்சர் அவர்களும் காணிக்கை எடுப்பார்கள். பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானரே பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போர் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போர் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். பரிகாசமோ பசிதாகமோ படுகாயமோ அடைந்தாரே. படுகாயமோ அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீடமுட்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீடமுட்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பலியாக உலகத்தில் இரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தேழ்ந்தார். உலகத்தில் இரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தேழ்ந்தார். தம்மை நம்பினார் உன்னை கைவிடார். தளராமல் நம்பி ஓடிவா. தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பலியாக மாண்டாரே. பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதேன். கர்த்தர் இயேசு வண்டை ஓடிவா. கர்த்தன் இயேசு வண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பலியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே
இன்று தேடி நாடி நம்பி வா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பலியாக மாண்டாரே. திருச்சபைக்கான அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு மாதப்பிறப்பு ஆராதனை, காலை 6 மணிக்கு அது வழிபாடு தொடங்கப்படும். எனவே திருச்சபை மக்களுக்கு இதே அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு காலை 6 மணிக்கு மாதப்பிறப்பு ஆராதனை நடைபெறும். அதே போல் ஈவினிங் 6:30 சர்வீஸ், வழக்கமாக இருக்கிற பரிசுத்த வாரத்தின் புதன்கிழமை ஆராதனையும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும், உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுதல் முடிபெரிதும் நிலைத்திருக்கவும், உமது வார்த்தை கட்டப்படாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படியும், உமது பரிசுத்த ஆவியானவரை பரத்தில் வருகிற ஞானத்தையும் உம்முடைய திருச்சபைக்கு தந்திருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி கடவுளே, உம்முடைய கரத்தினாலே இந்த நாளிலே உம்மை நாங்கள் தொழுது கொண்டும், சிலுவை என்பது எங்களுடைய வாழ்விலே உம்முடைய கரத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதுதான். அந்த பெற்றுக்கொண்ட வழிமுறைகளையே ஒவ்வொரு நாளில் நீர் ஆண்டவரை போதனை வழியாக எங்களுக்கு போதித்து, இந்த போதனையின் வழியாக சிலுவை குறித்து மேன்மை குறித்து எங்களுக்கு நீர் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அப்படிப்பட்ட நிகழ்வுக்கு வழியாக இந்த நாளிலுடைய செய்தியின் வழியாக உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை தொடர்ச்சியாக ஆண்டவரை அபிஷேகித்த நாள், கேள்வி நாள், இப்படியாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு விதமான சிந்தனையோடு இந்த நாளிலே கடவுள் ஆண்டவரே இதோ அபிஷேகித்து நாளுக்கு முன்பாக எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உமக்கு நேராக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. செய்தியை கொடுத்த அருமை அம்மா திருமதி ரிஜினா கலைவாணன் அம்மா அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்த செய்தி எங்களுக்காக தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளும் அதே போல் இங்கே இருக்கிற அன்பு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரம் தந்து வழி நடத்துங்க தகப்பனே. குறிப்பாக இந்த நாளிலே தொழுகைக்குள்ளாக கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேர்களும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருடைய மனதிலே என்னென்ன தேவையோடு ஜெபிக்கிறார்களோ, தன் உள்ளங்களில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்று சொல்லி உம்முடைய ஆண்டவரை வார்த்தைக்கு முன்பாக தன்னுடைய சிந்தனையும் ஆண்டவரை உள்ளங்களும் உம்மை நோக்கி பார்க்கிற போது கர்த்தர் அவர்களுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே பெற்றுக்கொண்டோம். ஆசீர்வாதமாக எங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து போகிற போது உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரை எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரை எங்களுடைய திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரை இசைக்கருவியை வாசித்தவர்களுக்காக, ஆண்டவரை அத்தனை பேர்களும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீர் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவரை எங்களோடு இருந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது நாங்கள் ஆண்டவரை இல்லத்துக்கு கடந்து போகிற போது உம்முடைய ஆசீர்வாதமான பயணத்தை எங்களுடைய வாழ்விலே தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும், எங்களை சோதனை ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்க முடிவுகளை சுவாமி, ஆமென். நாம் எழுந்து நின்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தராண்டவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தராண்டவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென்.
பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி அடியார் மேல் இறங்கும். பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி அடியார் மேல் இறங்கும். பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி சமாதானம் தாரும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, அன்பின் உறவாய் இந்த நிகழ்வுக்கு மத்தியிலே நமக்கு இந்த ஆராதனை வழியாக அருமை அம்மா திருமதி ரிஜினா கலைவாணன் அம்மா அவர்கள் நமக்கு கஞ்சி எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அதை உண்டு அதை நாம் உள்ளத்திலும் ஐக்கிய உறவுகளும் அதை உண்டு செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நன்றி.